ஹலோ மிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணால் மிஸ். ஸோ போன வீடியோவில் என்ன பார்த்துப்போம் அப்படின்னா, ஜேகே வந்து அவங்க தாத்தா ரொம்ப அடிச்சிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜேகே அவங்க தாத்தா கிட்ட அடியெல்லாம் வாங்கிட்டு ஏதோ ஒன்று கேட்டுட்டு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டாக ஒரு மாதிரி குழப்பமாக ஒரு பிளேஸ்க்கு போகிறான். ஸோ அது வேறு பிளேஸ் எதுவும் இல்லை, ஒரு கிண்டர் கார்டன் அந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ நைட் டைம் ஆகிடுச்சு. ஸோ அது க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒருத்தங்க கிளம்புறாங்க. வேறு யாரும் இல்லை, ஜோயா தான், அதாவது டேவோட அக்கா. அவங்கள பார்க்க தான் டே வந்திருக்கேன், ஜங்குக் வந்திருக்கான். ஸோ ஜங்குக்கை பார்த்துட்டு, டி ஜங்குக், நீங்களா இங்கே என்ன பண்ணுற? ஏதாவது ஹெல்ப் வேணுமா? இன்னும் திடீர்னு இங்கே வந்திருக்க? அது ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். உங்ககிட்ட தனியாக பேசலாமா? என்கிட்ட என்ன பேசணும்? எடுத்து பேசாதீங்க, உங்ககிட்ட ஒன்று பேசணும்னு சொல்கிறேன்ல. சரி ஓகே ஓகே, கூல் கூல் கூல். என்ன பேசணும்? ஒன்று பேசணும். என் கூட காஃபி பார் வர முடியுமா? வரவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் காஃபி பார் தான் போகிறாங்க. ஸோ ஜேகே அந்த கப்பையே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கான். ஸோ ஜோயாவுக்கும் புரியுது அவன் ஏதோ அப்செட்டில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஜங்குக், என்னடா ஆச்சு? ஏன் குழப்பமாக இருக்க? அது அது என் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னே தெரில, அதான் குழப்பமாக இருக்குது. எனக்கு ஃப்ரெண்டுன்னு யாருமே இல்லையா, அதான் எனக்கு நிறைய மைண்டில் குழப்பமாக இருக்குது. அந்த குழப்பத்தெல்லாம் உங்கள்கிட்ட தீர்த்துட்டு என்கிட்ட மேலே இருக்க எல்லா கஷ்டத்தையும் சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். என்னடா ஆச்சு ஜேகே, சொல்லு, என்ன பிரச்சனை? எனக்கும் நீ ஒரு தம்பி மாதிரி தான், என் தம்பி மாதிரி தான் நான் உன்னையும் பார்க்குறேன். என்ன பிரச்சனை உனக்கு? என்ன திடீர்னு உனக்கு மைண்ட் அப்செட்? நல்லா தானே இருந்த? நான் நல்லா இருக்காது, நீங்கள் பார்த்தீங்களா? தினைக்கும் மைண்டில் ஒவ்வொன்று வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கேன் தெரியுமா? இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என் லைஃப் அப்படி ஹெல்லு மாதிரி போயிட்டுருக்கு. பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு எதுவுமே தெரியாமல் ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது எனக்கு. அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் மைண்ட் அப்படியே பிச்சுக்கிட்டு செத்துடலாமா அப்படின்னு தோணுது. பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு ஃப்யூச்சரு எதுவுமே எனக்கு தெரியலை. ரொம்ப அப்செட்டாக இருக்குது ஜோயா. எனக்கு இந்த லைஃபே பிடிக்கல, அந்த மாதிரி இருக்குது. எனக்கு அப்படி இருக்குது தெரியுமா? சரிடா, அந்தளவுக்கு என்ன ஆச்சு உனக்கு இப்போது? அப்படி என்ன உனக்கு டிப்ரெஸ்ட்? ஏதோ கேட்கணும்னு என்கிட்ட சொன்னேன். என்ன கேட்கணும்? அதான் வேணும், டே பற்றி தான் கேட்கணும். டே பற்றியா? சரி கேளு, என்ன கேட்கணும்? என்ன கேட்கணும்னா அதுக்கு உண்மையான ஆன்சர் சொல்லணும் ஜோயா, உன் மனசாட்சி தொட்டு. ஏன்னா உங்கள் வாயிலேருந்து வர்றதான் நான் என்னால் நம்ப முடியும், புரியுதா? நான் கேட்குறதுக்கு பதில். சரி ஓகே, உண்மையை மட்டும்தான் பேசணும். உங்கள் டே மேலே சத்தியமா? என்னடா பேசுகிற? அப்படி என்னடா கேட்க போகிற? வேறு எதுவும் இல்லை, டே லைஃப்பில் இருக்க சீக்ரெட் அது மட்டும்தான் எனக்கு தெரியணும். வேறு எதுவும் எனக்கு தெரிய வேணாம். அவள் லைஃப்பில் என்னடா சீக்ரெட்? அப்படி ஒன்றும் இல்லையே. போய் சொல்லாதீங்க, எனக்கு தெரியும் டே லைஃப்பில் ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்குன்ட்டு. அது உங்களுக்கு தான் தெரியும் முழுசா. ஏன்னா அவன் கூட தான் இருந்திருக்கீங்க சின்ன வயசுலேருந்து. சொல்லுங்கள். டே அது அப்படி ஒன்றும். சரி இப்போ என்ன உனக்கு தெரியணும்? டே பற்றி தெரியணும், அவ்வளோ தானே. சொல்கிறேன். டே சின்ன வயசுலேருந்தே என் கூட தான் இருக்கான். எங்கள் அப்பா அவனை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பார். அவனுக்கு எங்கள் அப்பாவுக்கு ஏதாவது லாஸ் ஆனாலும், சந்தோஷமாக இருந்தாலும், கோவமாக இருந்தாலும், ஏன் எதுக்கு போர் அடித்தா கூட அவனை தான் போட்டு அடிப்பார். ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார். ஏதாவது ஒரு விஷயத்தில் அவனை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பார். ஆனால் இந்த கஷ்டத்துலேயும் அவன் ஒன்றே ஒன்று தான் மைண்டில் வச்சு படிச்சுக்கிட்டே இருந்தான். ஏன்னா அவங்க அம்மா, தவிச்சிட்டம்மா, அவங்க இவன் படித்து பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அந்த ஒரே காரணத்துக்காக ரொம்ப வெறி கொண்டு படிச்சுட்டே இருந்தான். அவன் எவ்வளோ தான் அடி வாங்கினாலும், மனசில் 1000 வச்சுருந்தாலும், வர ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் சின்ன குழந்தை அவன் தெரியுமா, எல்லாத்துலேயும் பாஸ் ஆனான். அதனாலே எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும்.
அவங்க அம்மா இறந்த வாட்டி இன்னும் ரொம்ப டிப்ரெஸ்க்குள்ளே போயிட்டான். அப்பயும் எங்கள் அப்பா விடலை, போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பார். அவனை ஒரு ரூமுக்குள்ளே போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார். அந்த ரூமில் யார் என்னன்னே தெரியாத ஒருத்தன் அவனை ரொம்ப அப்யூஸ் பண்ணுவான். அதுலேருந்தே அவனை வெளியில் வர முடியல. என்னை பொறுத்தவரையும் ஜேகே, அவன் ரொம்ப குழந்தை தெரியுமா? யாருக்குமே எந்த தப்பு பண்ணாத ஒரு பியூர் சோல். அந்த மாதிரி சோல் இந்த உலகத்திலே இருக்காது எனக்கு தெரிஞ்சு. அவன் எவ்வளோ நல்லவன்னா, எனக்கு வர வேண்டிய அடியெல்லாம் சின்ன வயசில் அவன் வாங்கிக்குவான். எங்கள் அப்பா என் மேலே தான் எப்பயாவது ஒருத்தர் கோவப்படுவார். அந்த வடியும் அவனே வாங்கிக்குவான் குறுக்கால வந்து. அந்தளவுக்கு நல்லவன். அதனாலே அவனுக்கு சின்ன வயசுலேருந்து நான் குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டேன். அவனும் என்கிட்ட அவ்வளோ அன்பாக ஸ்வீட்டாக இருப்பான். அந்த மாதிரி ஒரு பையனை பார்க்கவே முடியாது. இப்படியும் அவன் ஒரு நரகத்தில் இருக்கும்போது தான் அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது தெரிஞ்சு. ஹார்ட் ஃபெயிலியர். அவனை ஒரு தாட்டி நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகும்போது தான், நார்மல் செக்கப்புக்கு கூப்பிட்டு போகும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா எங்கள் அப்பா அடித்ததில் அவனுக்கு நிறைய அடி, காயம், இன்ஜுரிஸ்லாம் நிறைய இருந்தது. அதனால் அவனை ஹாஸ்பிட்டல் செக்கப் கூப்பிட்டு போனேன். ஃபுல் டெஸ்ட்டு எடுக்க சொன்னேன். எடுத்ததான் தெரிஞ்சிச்சு அவனுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் இருக்குன்ட்டு. உடனே ஹார்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அப்போட்டேக்கு 15 வயசு. எதுவுமே தெரியாது. குழந்த அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. அந்த வயசில் கூட அவனுக்கு மைல்டு அட்டாக் வந்துட்டு போகும். அதாவது மெடிக்கல் மீனிங்கில் கார்டியாக் அரெஸ்ட் வந்துட்டு போகும். அந்த வயசில் யோசிச்சு பாரு எவ்வளோ பையனை அழிஞ்சிருப்பான்னு. எங்கள் அப்பாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சும் இவெல்லாம் இருந்து என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு ரூமில் போட்டு அடைச்சி அவனை டார்ச்சர் பண்ணி ரொம்ப டார்ச்சர் அமைச்சிட்டு இருந்தான். என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அக்காவா அந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டான். ஆனால் ஜேகே, அவனை மாதிரி யாருமே இருக்க முடியாது தெரியுமா? அந்த பெயின்லேயும் அப்போ நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பான். சின்ன வயசுலேயே அவனுக்கு ட்ராயிங்னால் ரொம்ப பிடிக்கும். அந்த ட்ராயிங்கில் என்னை வரைஞ்சிக்கிட்டே இருப்பான். என்னையும் எங்கள் அம்மாவையும் மாற்றி மாற்றி வரைஞ்சிட்டு நீங்கள் தான் என் லைஃபே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். இன்னொன்று சொல்லுவேன் தெரியுமா? எனக்கு வர போகிற பார்ட்னர் உங்களை மாதிரியே ஸ்வீட்டாக இருக்கணுன்ட்டு அந்த வயசுலேயே சொல்லுவான். அவனுக்கு இதே மாதிரி வந்துட்டுருக்கும் போது தான் ஏதோ ஒரு டோனர், அவர் பேர் கூட ஜேல ஆரம்பிக்கும், தெரியல. பாக்ஜிமன். அவர் எல்லாமே பார்ட்ஸ்லாம் டொனேட் பண்ணிடுறேன்னு சொல்லியிருந்தார் போல். அவருக்கு ரொம்ப அடிபட்டிருந்தது, ரொம்பவே. அதில் அவர் ஹார்ட் மட்டும் தப்பிச்சது. ஏன்னா அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. மற்றபடி மற்ற பார்ட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அடி இருந்தது. அதனால் இந்த ஹார்ட்டை அவனுக்கு ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க. அது ஃபுல் பொறுப்பையும் நான் தான் ஏற்றுக்கிட்டேன். என் பாதி சொத்து விற்றா தான் அவனை காப்பாற்றணும்னு நினச்சேன். அதனால் நான் அவனை காப்பாற்றுறேன். இப்போ ஜேகே அவன் உயிரோடு இருக்கான். ஆனால் அந்த ஹார்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலேருந்து அவன் பிரெயினும் அவன் ஹார்ட்டும் ஒரு மாதிரி அவன் கண்ட்ரோல்லே இல்லைன்னு சொன்னாங்க டாக்டர். அவன் கொஞ்ச நாளைக்கு இப்படி தான் இருப்பான் அப்படின்ட்டு. ஏன்னா இதில் அவன் உயிர் போயிரு நிலமையிலேருந்து தான் தப்பிச்சு வந்திருக்கான்னு. அவன் ஹார்ட்டுக்கும் பிரெயினுக்கும் நிறையவே வேவ்ஸ் கனெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம்தான் இந்த வீன்ற கேரக்டர் வந்தது. இந்த ஹார்ட்டை மாற்றினதுக்கப்புறம்தான் இந்த மாதிரி வீன்ற ஒரு கேரக்டர் வந்தது. அவன் ஒரு மாதிரி வித்தியாசமாக நடந்துக்குவான். அவன் எப்போல்லாம் மயக்கமாகறானோ அப்போல்லாம் அந்த வீன்ற கேரக்டர் வந்துடும். அவன் எப்போல்லாம் டிப்ரெஸ்டாக இருக்கானோ அப்போல்லாம் அந்த வீன் கேரக்டர் வந்துடும். எப்போல்லாம் அவன் தூங்குறானோ அப்போயும் அந்த வீன்ற கேரக்டர் வந்துடும். ஆனால் இப்போ ரீசெண்டாக ஏன் எதுக்குன்னு தெரியாமலே அந்த கேரக்டர் வெளில வந்துட்டுருக்கு. ஏன்னே தெரியல. நான் அந்த டாக்டர்கிட்ட இதை பற்றி கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, 100 பேருக்கு இப்படி தான் இருக்கும்ன்ட்டு. இதை மாற்ற முடியாது, இதுக்கு மாற்று மருந்து இல்லைன்ட்டு. ஏன்னா ரொம்ப டிப்ரெஸில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ளே இருக்கும். அந்த கேரக்டர் அவங்க எதிர்த்து கேட்கணும், அவங்கள அடிக்கணும், நிறைய நம்மளை டார்ச்சர் பண்ணவங்கள நம்மளும் டார்ச்சர் பண்ணணுன்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக இருக்கிற ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் தான் இப்போ டேக்குள்ளேயும் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்தவரையும் நான் பார்த்த வரையும் அவனும் என்கிட்ட நல்லா தான் நடந்துக்கிறான். அந்த கேரக்டர் என்னை பொறுத்தவரையும் என்கிட்ட நல்லா நடந்துக்கிறான். ஆனால் அவன் மோஸ்ட் டேஞ்சரஸ், ரொம்பவே வில்லத்தனமான ஒருத்தன். அவனை நீ நம்பவே நம்பாத.
உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறான்னு தெரியல. ஆனால் அவன் ரொம்ப டேஞ்சரஸ். அவன் எப்போ வேணால் இது வேணால் பண்ணலாம். யூ மீன் டேக் இன்னும் அந்த கேரக்டர் இருக்குன்னு கூட தெரியாது. ஆனால் அந்த கேரக்டர் டேக்கு இருக்குன்னு தெரிஞ்சுச்சுன்னா அந்த கேரக்டர் டேவையே மாற்ற சான்ஸ் இருக்குன்னு டாக்டர் என்கிட்ட சொன்னார். அதுக்கு 100ல் ஒரு 50 சான்ஸ் இருக்குன்னு சொன்னார். எனக்கு அந்த நாள் தான் வந்துடுமோன்னு பயமாக இருக்குது. சரி ஓகே, திடீர்னு எதுக்கு நீ தேவ் லைஃப்பை பற்றி கேட்குற? எனி ரீசன்? அது 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 ஒன்றும் இல்லை. தேங்க்யூ எனக்கு இது சொன்னதுக்கு. டி ஜங்குக்கா, ஐ ஓகே? இல்லை எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே, தேங்க்ஸ் ஜோயா சொன்னதுக்கு. நான் இங்கேருந்து போகிறேன். டி ஜங்குக், ஒன்று நான் உங்ககிட்ட கேட்கணும். என்ன கேட்கணும்? நீ என்கிட்ட இவ்வளோ ஆன்சரு தெரிஞ்சுக்கிட்டல, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். நீ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் டேவை கல்யாணம் பண்ண? அதுவும் நம்ப வச்சு ஏமாத்தின. அது நானும் ஒருத்தரை நம்பறனால தான் இப்படி மேரேஜ் பண்ணேன். சத்தியமாக எனக்கு அது தெரியாது. ஏதோ உனக்கு தெரியாது. ஒன்றும் இல்லை. ஆனால் அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட. ஏன்னா நான் டே கிட்ட அந்த மாதிரி சாரி கேட்க முடியாது. ஆனால் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். சாரி. டேவை யதார்த்தமாக தான் பார்த்தேன். எங்கள் தாத்தா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணார், ரொம்ப மேரேஜ் பண்ணிக்கோடான்னு. அவன் என் மேலே லவ்வபுளாக இருந்தது, எனக்கு ப்ளஸ்ஸாக இருந்தது. அதனால தான் அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அந்த கெலா போல்ட்டு இதுக்கு பின்னாடி இவ்வளோ பாலத்தனம் பண்ணியிருக்கோன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சே தான் அவன் என் பார்வையில் விழுந்திருக்கான். அந்த மாதிரி ஆக்கி விட்ருக்க அந்த கெலா போல்ட்டு. தாத்தா அவனை உனக்கு இருக்குடா. நீ தெரிஞ்சில்ல எல்லாம் பண்ணுற, பட் எனக்கு நீ நல்லது பண்ணியிருக்க. ஜங்குக் ஒன்றும் இல்லை ஜோயா, பார்த்து வீட்டுக்கு போங்க, பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் ரொம்ப குழப்பத்தோட அப்படியே வந்து வீட்டுக்கு போகிறான். அப்படி காரில் அவனுக்கு போகும்போது நிறையா தாட்ஸ் தோணிகிட்டே இருக்கு. அப்போது டேவோட இதையும் என்னோட ஜிம்னோடதா? இப்போ நான் ஏன் யதார்த்தமாக பார்க்கணும்? என் தாத்தா ஏதாவது பிளான் போட்டாரா? இல்லை இது டிஸ்னியா? இல்லை என்னது? எதுவுமே எனக்கு புரியலையே. அவன் எதுக்கு என் பார்வையில் விழணும்? அவனை எதுக்கு நான் ஏமாற்றணும்? அவன் ஏன் நான் மேரேஜ் பண்ணணும்? அவனை எனக்கு லைட்டாக ஃபீலிங்ஸ் வரணும். அவனையும் பார்க்கும்போதெல்லாம் ஒவ்வொருத்தட்டையும் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப பாவமாக தெரியணும். இதெல்லாம் ஏன்னு எனக்கு அப்போ புரியல, இப்போ புரியுது. இல்லை ஜிகே, எனக்கு இப்போ புரியுது. என் ஜிம்மன் என் பக்கத்துலேயே இருக்கான்னு தோணிக்கிட்டே இருந்தது. அது எதனாலன்னு இப்போ தான் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே அப்படியே போயிட்டுருக்கான். ஸோ வீட்டுக்கு போயிட்டான். ஸோ ஒரு 2 மணி அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமிங் இருக்கும். ஸோ ஜேகேவும் சரி அப்படியே தூங்கியிருப்பான் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மாதிரி ரொம்ப போதையில் தள்ளாடிக்கிட்டே தான் வரான். ஸோ குடிச்சிட்டு தான் வந்திருப்பான். ஸோ வீட்டுக்குள்ளே தான் வரான். ஸோ வீட்டுக்குள்ளே வந்துட்டு எப்பயும் போல் சோஃபாவில் அப்படியே படுத்துருக்கான். பார்த்தா டே வந்து டைனிங் டேபிளில் அப்படியே படுத்திருப்பான். ஸோ அவனும் ஏதோ சவுண்டு கேட்டு அப்படியே முழிக்கிறான். ஜங்குக்கா என்னாச்சு? ஏன் இப்படி புத்துன்னு வந்து விழுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு டேவும் எந்திரிச்சு போகிறான். ஜங்குக்கா என்ன ஆச்சு இந்த குக்கி பையனுக்கு? ஜங்குக்கா, குக்கி பையன், ஐயோ என்ன ஸ்மெல் அடிக்குது? ஜங்குக்கா குடிச்சியா? யாரு? ஜெமினா? ஜங்குக் நட்டே. கோழி குஞ்சே, ஏடா இன்னும் தூங்கலை அடித்தாங்க? நீ முழிச்சிட்ருக்கேன். உனக்கு தூக்கம் தான் நல்லா வருமேடா, தூங்க வேண்டியது தானே, ஏன் என்ன முழிச்சிட்ருக்கேன்? ஜங்குக்கா என்னாச்சு? ஏன் உளர்ற? ஷர்ட்லாம் இங்கே ஷர்ட்டை கழட்டு. என்னடா பண்ணுற? ஜங்குக் ஷர்ட்டை கழட்டு.
இப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டை கழட்டி பார்க்குறான். பார்த்தா ஃபுல்லாக பெல்ட் அடி வாங்கின தடம் தான். ஏன்னா அவங்க தாத்தா அடிச்சிருப்பாருல்ல. ஸோ அதனால் அது அப்படி பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அதை டச் பண்ணி பார்த்துட்டு, ஜங்குக்கா என்னடா இது? அதுவா, எப்பயும் எங்கள் தாத்தா அடிப்பாருன்னு சொன்னால ஜிமினா, அதுதான்டா இன்னைக்கும் போட்டு வெளுன்னு வெளுத்துட்டான். அந்த அடி தான் அது. அழிக்குதுடா. ஜேக்கிம்மா, அச்சோ, இவர் தாத்தா அடிக்கலாம் செய்வாரா? அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஜேக்கி இரு ஒரு நிமிஷம். ஒன்றும் இல்லை. இரு, ஐஸ் பேக் எடுத்துகிட்டு வரேன். உனக்கு ரொம்ப எரியும் இல்லை? இரு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் பேக் எடுத்துகிட்டு வரான். ஸோ அவன் ஷர்ட்லாம் கழட்டிட்டு, ஸோ அப்படியே அவனுக்கு அந்த இடத்துலலாம் ஒத்தடம் கொடுக்குறான். அவன் ரொம்ப ஒரு மாதிரி வலியில் கத்துறான். ஸோ அதெல்லாம் கேட்கும்போது டேக்கு ஒரு மாதிரி டியர்ஸாக வந்துட்டுருக்கு. அழுதுகிட்டே அப்படி மெதுவாக பண்ணிகிட்ருக்கான். ஜேக்கி ஒன்றும் இல்லை, சரியாக போயிடும். மெதுவாக தான் வைக்கிறேன், சரியாக போயிடும். ஏன்னா ஜேக்கிக்கு எல்லாரும் இவ்வளோ பெயினை கொடுக்குறாங்கன்னே தெரியல. ஜேக்கிம்மா, ஒன்றும் இல்லை, சரியாக போய்டும்ண்ணா. இருக்குல்லடா, அது போதும். ஜீவனா, ஜங்குக்கா, என்ன ஜங்குக்கா? ஜீவனா, என் கூட இருப்பில்லடா நீ? இருப்பேன் ஜங்குக்கா, கூடியே தான் இருப்பேன். உன்னை விட்டு எங்கேயுமே நான் போக மாட்டேன், சரியா? அழுகாத. என் குக்கி பையன் அழுது நான் பார்த்ததே இல்லையே. என்ன நீ அழுகாத. இல்லைடா, ஃபஸ்ட் டைம் நான் விட்டு போயிட்டேன். இப்போ 2வது டைம் என்கிட்டே வர மாதிரி இருக்கா? அதான். என் லைஃப்பில் எதுவுமே எனக்கு நல்லதாக நடந்ததே இல்லைடா. ஆனால் எனக்கு நல்லது அமைஞ்ச ஒரே விஷயம் நீ மட்டும்தான் ஜிமினா. யாருமே இல்லை. என் லைஃப்பில் கிடைச்ச ப்ரீசியஸான ஒரு கிஃப்ட்னா அது நீ மட்டும்தான்டா. என் பொக்கிஷன்டா நீ, என் பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை நான் தான் தவற விட்டுட்டேன். நான் தான் தப்பு. ஜங்குக்கா, ஒன்று எதுக்குடா நீ அடிச்சுக்கிற? ஜங்குக், என்ன ஆச்சு உனக்கு? நான் தான் விட்டுட்டேன். நான் விட்டுருக்க கூடாதுல்ல. உன்னை விட்டுட்டேன். சாரி, என்ன உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கி 4 கிஸ் பண்ணுறான். டேயோட 4 சரி, ஒன்றும் இல்லை, சரியா? படுத்துக்கோ, ஒன்றும் இல்லை. பக்கத்துலேயே தான் இருக்கேன், சரியா? நான் எங்கேயும் போகலை. விட்டு போக மாட்டேன் தானே ஜிமினா? எப்பயும் போக மாட்டேன் ஜேக்கி, எப்பயும் போக மாட்டேன், சரியா? தூங்கு, ஒன்றும் இல்லை, தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுக்குறான். அப்போ ஜேக்கிக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவில் ஜேக்கி நல்லா படுத்து தூங்கிட்டுருக்கான். ஸோ அப்போது ஒரு ஃபோன் கால் வருது. அவனும் தூக்கத்துலேயே அட்டன் பண்ணிட்டு காதில் வச்சுட்டு, ஹலோ டேய் குக்கி பையா, என்ன தூங்கிட்டியா? நீயாடா, சொல்கிறா. தூங்கிட்டியான்னு கேட்டேன். என்ன மணி 3 ஆகுதுடா. தூங்காமல் என்ன வெட்டி கத்தி அடிச்சிட்ருப்பாங்க. ஓ, அப்போ நீ தூங்கிட்ட அப்படி தானே? ஆமாண்டா குட்டி கொஞ்சம். உனக்கு என்னடா பிரச்சனை இப்போது? ஐ லவ் யூ டூ. ஐ லவ் யூ. ஓ சாரி, ஐ லவ் யூ ஆஸ் ஆல்வேஸ். கேட்கல. ஐ லவ் யூ ஆஸ் ஆல்வேஸ்டா. போதுமா? ஏன்னா 3 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணி கடுப்பேற்றிட்டுருக்க. 3 மணியா? நாய் விடிஞ்சிருச்சுடா. மணி எப்படி 4 ஆக போகுது. இப்போ உன்னை பார்க்கணும். ஏய், என்ன விளையாடுறியா? உனக்கே தெரியும்ல. தெரியும், நீ தூக்கத்தில் இருந்தால் எந்திரிக்க மாட்டேன்னு தெரியும். உன்னை எழுப்புறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தெரியுனால தான் உன்னை ஃபோன் பண்ணி இப்போ கூப்பிட்றேன். உன்னை இப்போ உடனே பார்க்கணும். இப்போ இல்லை, என்னால் இப்போ எந்திரிக்க முடியாது.
எந்திரிக்க முடியலன்னா விட்டுரு, அப்போ வேண்டாம், முடிச்சுக்கலாம். இல்லை இல்லை இல்லை, எந்திரிச்சிட்டேன் தான், பெட்டை விட்டு எந்திரிச்சிட்டேன், நீ ஃபோன் பண்ணாலே கிளம்பிட்ட சொல்லும். அதான் வந்துட்டுருக்கேன் அந்த வந்துட்டேன். அது வெயிட் பண்ணுறேன், சீக்கிரம் வா. உனக்கு 30 நிமிட்ஸ் மட்டும்தான் டைமிங், ஓகே? அதுக்குள்ளே வந்தாகணும், இல்லைன்னா முடிச்சுக்கலாம். வந்தீங்கன்னா கிடைக்கும், வரலன்னா கிடைக்காது. இதுடா அதுவா? ஆமாம், இல்லைன்னா இந்த ஜிம்முன்னு உனக்கு இல்லை, நான் ஃபார்மில் இருக்க போதே வந்துக்கோப்பா. என்னடா ஜினுக்கா? உன் பாஷையில் அதுதான், ஜினுக்கு தான். வா, வந்தீங்கன்னா தருவேன், இல்லைன்னா இல்லை. ஓகே, அப்பன்னா ஓகே. இப்போ மட்டும் என் குக்கி பையனுக்கு எல்லா தூக்கமும் போயிடுச்சா? ஆமாண்டா குட்டி பையா, அதெல்லாம் போயிடும். அதுன்னு சொன்னோன்னே எப்பட்றா வராமல் இருக்க முடியும்? என்ன ஒரு 3 மந்த் இருக்குமா? 1 மந்த்துக்கு மேலேயே ஆச்சுடா. அதான் வலியாத காஜு, வாடா, பொண்ணே வரணும், ஒன்று பார்க்கணும் போல் இருக்குது. இதோ வந்துக்கிட்டே இருக்கேன், அவ்வளோதான் வந்துடுவேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கால் பேசிட்டு அப்படியே போயிட்டுருக்க மாதிரி அவனுக்கு ஒரு ட்ரீம். ஆக்சுவலி அது உண்மை, அப்போ ஜிம்முன்னு கூட நடந்திருப்பது, அவனுக்கு வந்து அது ட்ரீமாக அப்படி வருது. ஸோ அவன் ட்ரீமில் வந்தது எல்லாத்தையுமே புலம்பிட்டு தான் அந்த மாதிரி படுத்திருப்பான். ஸோ அதை கேட்கும்போது டேக் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அவங்க செஸ் மேலே தட்டி கொடுத்துட்டு, சரி ஜேகே தூங்கு, ஒன்றும் இல்லை என்ன, என் பக்கத்தில் வந்து படுறா, நான் எப்பவுமே தனியாக தூங்க மாட்டேன்ல. சரி, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து பக்கத்துலேயே படுத்துக்கிறான். ஸோ அவனோட செஸ் மேலே சாஞ்சிட்டு அப்படியே ஜங்குக்கு தூங்குறான். ஸோ அவன் ஹார்ட் பீட்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனல் ஆகி ரொம்ப அழுகிறான். ஸோ அவன் டியர்ஸ்லாம் வந்து டேவோட ஷர்ட்டில் படுது. ஸோ அவனுக்கு என்னன்னே புரியல, ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கா, உனக்கு என்ன தாண்டா ஆச்சு? ஏன் திடீர்னு இப்படி ஆயிட்ட? இவ்வளோ நீ இவ்வளோ மோசமாலாம் இல்லையேடா, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையை தடவி கொடுத்துட்டு அவனுக்கு தட்டி கொடுத்துட்டு அப்படியே தூங்க வைக்கிறான். ஸோ இப்போ மார்னிங் ஆகிடுது. ஸோ ஜேகே நல்லா படுத்து தூங்கிட்டுருக்கான். ஸோ அவன் காயத்துக்கெலாம் ஆயின்மெண்ட் போட்டு நல்லா படுத்து தூங்கிட்டுருக்கான் சோஃபாவில் தான். ஸோ அவன் மேலே பெட்ஷீட்லாம் போத்திருக்கு. லைட்டாக அப்படியே சன்லைட் பட்டு அப்படியே எந்திரிக்கிறான் கண்ணை முழிச்சிட்டு. என்னாச்சு? எங்கே இருக்கேன்? வீட்டில் தான் இருக்கேனா? எங்கே யாரையும் காணோம், டே எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக எழுந்திரிச்சு அப்படியே கிச்சனுக்கு போகிறான். டே பார்த்தா சரி கார்டனில் வந்து கிச்சனில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வெட்டிகிட்டு இருக்கான். அதை அப்படியே ஜேகே பார்க்குறான். டே என்ன வேணும் உனக்கு இப்போ? என்ன சொன்னான்னு இப்படி கத்துற? என்ன வேணும் ஜங்குக்கு உனக்கு? சும்மா வந்து நோயின்ட்டு நைட்டு ஃபுல்லாக ஜிம்மன் ஒருத்தர் இருக்கிறது கண்ணுக்கே தெரியல, இப்போ பார்த்தாலும் ஜிம்மன்ட்டு. என்ன வேணும்? டீ காஃபி ஏதாவது வேணுமா? இல்லை சாப்பிட ஏதாவது வேணுமா? பால் கொண்டு வரட்டா? என்ன சும்மா கடு நெஞ்சு விழுந்துக்கிட்டே இருக்க? என்னடா பிரச்சனை? எனக்குள்ள பிரச்சனை, நைட்டு ஃபுல்லாக உனக்கு தான் பிரச்சனை. நானும் நைட்டு ஏதோ காட்டக்கூடாது, சின்ன பிள்ளை மாதிரி புலம்பிகிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அமைதியாக விட்டுட்டேன். காலை தான் சரி கவுண்டாகுது எனக்கு. நீ இப்போ தான் பேசவே மாட்டியே. என்னாச்சு? ஒரு வேளை வீ தான் வந்திருப்பானோ? வீயா? இது யாரு? புதுசாக இன்னொரு ஆளா? என்னடா பேசுகிற? இப்போ டே தான் இருக்கானா? டே இவ்வளோ கோவப்பட மாட்டானே, சும்மா வந்து நோயின்ட்டு நைட்டு ஃபுல்லாக ஜிம்மன்ட்டு. உன் பக்கத்தில் இருக்கிறது யாருன்னு கூட உனக்கு தெரியாதா ஜேகே? எதுக்கு இப்போ சும்மா கத்திக்கிட்டு இருக்க? ஏகான தலை வலிக்குது, சும்மா கத்திக்கிட்டு. வலிக்கும் ஃபுல்லாக தலைக்கிறபடி குடிச்சிக்கிட்டு ஆடிக்கிட்டு வந்தா வலிக்காமல் என்ன பண்ணும்? இரு, ஆள் வச்சு தரேன், குடிச்சிட்டு கம்முன்னு ரெஸ்ட் எடு, இன்னும் காலேஜ் போக வேணாம். என்ன ஓவரா அட்வான்டேஜ் தானே, எடுத்துக்குவேன், அப்படி தான் எடுத்துக்குவேன். என்ன பண்ணுவேன்? சும்மா வந்து நொய்யின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் வந்து ஃப்ரூட்ஸை கட் பண்ணிகிட்ருக்கான். அதே விதத்தில் கட் பண்ணும்போது கையை வேறு கட் பண்ணிக்கலாம் லைட்டாக. டேய் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போய் அவன் ஃபிங்கர் எடுத்து அவன் முகத்தில் வச்சுக்கிறான். ஜேகே முகத்தில் வச்சுட்டு, ஜேகே என்ன பண்ணுற? கை குட்றா
பார்த்து வேலை செய்ய மாட்டேன், திடீர்னு என்ன உனக்கு இப்படி கோவம்? மிதா வேலை செய்யலாம்லடா. ஜேகே நான் உனக்கு கேட்கவா? என்னடா? இன்னைக்குள்ளாத அக்கறை எனக்கு இன்னைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ அவனுக்கு பதில் சொல்லவே முடியல. அப்படியே அவன் ஃபிங்கர் அவன் முதல்லேருந்து எடுத்துடுறான். சாரி, அது ஏதோ இதில் ஓ கேரிங்கா? நீ எப்பயும் சொல்லுவே குழந்த போலன்னு, அதுவா? வேணாம், பேண்டேட் போட்டால் சரியாக போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு டேவும் அப்படியே அமைதியாக ஃப்ரூட்ஸ் கட் பண்ணிகிட்ருக்கான். மில்க் வச்சு கொடுத்துட்டு குடிச்சிட்டு போய் ரெஸ்ட் எடு. இல்லை வேணாம், குடி ஜங்குக். இல்லை உன் ஜிம்மன் வந்து கொடுத்தா தான் இது பண்ணுவியா? டேய் பழசெல்லாம் கலராத, அப்போ குடி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்றான். ஸோ டேவும் வந்துட்டு ஜேகேக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அவனும் வெளியில் வந்துடுறான். வெளியில் வந்துட்டு பெரும் மூச்சு விட்றான். அப்பா எப்படி டே இவ்வளோ தைரியமாக பேசுனேன்? நீ உன் வாழ்க்கையில் இவ்வளோ தைரியமாக பேசுனதே இல்லையே, அதுவும் ஜேகே கிட்ட. எந்த கடவுள் புண்ணியத்தில் இப்படிலாம் பேசணும்? கடவுளே, இன்றைக்கி ஏதோ நல்ல முடியலங்கிறனால நான் தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்கு போயிடுறான். ஸோ ஈவினிங்காக ஆயிடுச்சு. ஈவினிங் ரொம்ப நேரம் ஆனதும் என்னடா இன்னும் டேவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துட்டே இருக்கான். ஃபோனை பண்ணி பார்க்குறான், பட் எடுக்கலை. ஸோ டே வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு வீட்டை விட்டு வெளில வரான். வெளில வந்துட்டு அவன் கேரேஜுக்கு போகிறான். ஸோ நிறைய கார் நிற்குது. அந்த காரில் ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு பிளேஸ்க்கு போகிறான். ஸோ இந்த காரை எடுத்துகிட்டு ஒரு பிளேஸ்க்கு போகிறான். ஸோ அந்த பிளேஸ் ரொம்ப வைப்பு, அந்த மாதிரி ஒரு வைப் தர ஃபீலு. ஒரு ட்ராக்கிங் ஏரியா மாதிரி தான், அதாவது ரேஸ் ட்ராக் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான். ஸோ ரொம்ப ஒரு மாதிரி நைட் டைம்னால செம்ம ஒரு மாதிரி வைப் தர பிளேஸ் மாதிரி இருக்குது. அங்கங்கே ஒரு மாதிரி, ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஜேகேவும் அந்த பிளேஸ்க்கு போகிறான். ஸோ ஜேகே வந்ததும் எல்லாருக்கும் இன்னும் ஒரு மாதிரி வைப் ஃபீல் வந்துடுது. ஸோ அவனும் போய் ட்ராக்கில் போய் நிற்கிறான். ஸோ அவனுக்கு இன்றைக்கி யார் நம்ம கூட ட்ராக் ஓட்ட வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். ஸோ அப்போது ஒரு கார் வந்து நிற்குது. ஸோ ஜேகே ஒரு கார்கிட்ட நிற்கனா, அதுக்கு பக்கத்தில் ஒரு கார், அதுக்கு அந்தாண்ட ஒரு காரு. ஸோ அந்த காரு ஃபுல்லாக பிளாக்கு. அதுக்குள்ளே ஒரு பர்சன் வந்துட்டு உட்காந்துட்ருக்கான். ஸோ அவனுமே ஃபுல்லாக பிளாக்கு அந்த மாதிரி தான். ஏன்னா மொத்தமே பிளாக் தீமில் தான் இருக்குது. அவன் காரும் சரி, அவன் லுக்கும் சரி, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போது ஒரு பர்சன் வந்து அவங்ககிட்ட பேசுகிறான். ஹே, நீ தான் புதுசாக ட்ராக்குக்கு வந்திருக்க ஹீரோவா? உன்னை இந்த சைட் பார்த்ததே இல்லையே, புதுசாக இருக்க. எப்படியோ நாளினோ உன்னை பார்த்ததில் சந்தோஷம். ஏய் தடவாமா பேசுடா. இந்த தடவர வேலைலாம் என்கிட்ட வேணாம், வேறு எங்காவது வச்சுக்கோ, புரியுதா? ஃபர்ஸ்ட் டைம் வந்ததுனால மொக்க பீசன் மட்டும் நினச்சிடாதீங்க, புரியுதா? எப்படிப்பட்ட ஆளுன்னு நான் காட்டுறேன். வெயிட்டிங். என் ஜேகேவை தாண்டி நீ எப்படி ஜெயிச்சிட்றன்னு பார்க்குறேன். இது ஜேகேவா? அவனுமா ரேஸுக்கு வந்திருக்கான்? ஆமாம். ஏன் ஜேகேன்னு சொன்னதும் மூஞ்சி இப்படி மாறுது? உனக்கு ஜேகேவே தெரியுமா என்ன? தெரியுமாவா? ஐயோ இங்கே வந்திருக்கிறது தெரிஞ்சா நான் செத்தேன். 3 கேள்வியாக கேட்டுட்ருப்பானே, எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்க் எடுத்து மாட்டிக்கிறான். அட பாரா, ஜேகேன்னு சொன்னதும் ஒரு மாஸ்க் எடுத்து மாட்டிக்கிட்ட. என்ன அவ்வளோ பயமா? புளிப்பு முட்டா, ஓடி போயிடுறா, உனக்கு அவ்வளோதான் மரியாதை. நானும் இவ்வளோ காண்டமேரில் இருக்கேன். வந்துட்டு அந்த நடுவில் இருக்க கார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிடும். அப்போ நீயும் ஜேகேவும் தான் ரேஸில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்குறேன் ஜேகேவை தாண்டி நீ எப்படி ஜெயிச்சிட்றன்ட்டு. ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லினோன்ற பர்சன் போயிடுறாங்க. ஸோ அப்படியே அந்த பர்சன் அப்படியே முழிச்சிக்கிட்டே உட்காந்துட்ருக்காரு. போய் இவன் இருக்கான்னு தெரியாமல் வந்துட்டனே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்ருக்கான். ஸோ ஒரு 10 நிமிட்ஸ் கழிச்சு நடுவில் அந்த காரும் போயிடுது. இப்போ ஜேகேவும் அந்த பர்சனும் மட்டும்தான் அந்த ட்ராக்கில் இருக்காங்க. ஸோ எல்லாம் ஒரு மாதிரி சேர் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி கூச்சலாக போட்டுட்ருக்காங்க. ஸோ ஜேகேவும் யார் அதுன்னு பார்க்குறான். இந்த பர்சன் மூஞ்சியே காட்டல, அப்படியே பயத்தில் உட்காந்துட்ருக்கான். ஓகே டார்மிஸ், இதுக்கப்புறம் நினச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த பாட்டில் பார்ப்போம். அதுக்கு முன்னே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ். இன்னமும் இது கொஞ்சம் அதிகமாக பண்ண மாதிரி இருக்குது டியூரேஷன். சரி ஓகே, அடுத்த பாட்டில் பார்ப்போம். டாட்டா.